இன்றைய காலை செய்திகள். பார்லிமெண்டில் இன்று விவாதம். பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இன்று மக்களவையில் விவாதம் நடைபெற உள்ளது. நாளை மாநிலங்கள் அவையில் விவாதம் துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 16 மணி நேரம் விவாதம் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் டிஸ்சார்ஜ். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் இருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். வீடு திரும்பிய முதல்வருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. பழனிசாமி கோரிக்கை. தமிழகம் வந்த பிரதமரிடம் சிபில் ஸ்கோர் நடைமுறையில் இருந்து விவசாயிகளுக்கு விலக்களிக்கவும், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்துள்ளார். நீர்வரத்து அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு 1.05 லட்சம் கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்துக்கு திறக்கும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 12,000 பேர் பணி நீக்கம். டிசிஎஸ் நிறுவனம் 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏஐ உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை தாங்கள் ஊக்குவிப்பதாக டிசிஎஸ் சிஇஓ கிருத்திவாசன் தெரிவித்துள்ளார். டிராவில் முடிந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிந்தது. சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்து அசத்தி உள்ளனர். நிகழ்ச்சி ஒத்திவைப்பு. நகராட்சி நிர்வாகத்துறையின் தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த நிகழ்ச்சி ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அறிவித்து உள்ளது. கடமையை என்றும் தொடர்வேன். நலம் பெற்று வீடு திரும்பினேன். உங்களுக்காக உழைப்பை வழங்கும் என் கடமையை என்றும் தொடர்வேன். நெஞ்சார்ந்த நன்றி என மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சீமான் கட்சியினர் மீது வழக்கு பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமுனை ரவுண்டானா பகுதியில் காவல்துறை அனுமதியின்றி நேற்று முன்தினம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட 100 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.